அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மனையடி சாஸ்திரம். அகல நீள அட்டவணைப்படி இந்த எண்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றில் 59, 87 மத்திம பலன் கவனம் தேவை. பொதுவாக மனையடி சாஸ்திரம் என்பது ஒரு மனையில் கட்டப்படும் வீட்டின் அகல நீளம் எவ்வளவு இருக்க வேண்டும், எந்த அகல நீளத்தில் வீட்டின் அறைகள் இருந்தால் என்ன பலன்கள் உண்டாகும், வீட்டில் சுவர்கள் எவ்வளவு உயரம் இருக்க வேண்டும், இப்படி வீட்டின் அளவை குறித்து முழுமையாக விளக்குவதே மனையடி சாஸ்திரம். இங்கு நாம் 6 அடியில் தொடங்கி 100 அடி வரை வீடு மற்றும் அதன் அறைகளின் அளவு இருந்தால் அதனால் நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை பற்றியும், வீட்டின் சுவர் எவ்வளவு உயரம் இருந்தால் என்ன பலன் என்பது பற்றியும் விரிவாக பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் நல்ல பலன்கள் தரும் எண்களை கொண்டு வீடு மற்றும் அதன் அறைகளின் அகல நீளத்தை அமைப்பது சாலச் சிறந்தது. மனையடி சாஸ்திரம் முறையே அகலம், நீளம் மற்றும் பலன்கள். 6 அடி வீட்டில் நன்மை உண்டாகும். 7 தரித்திரம் பிடிக்கும். 8 எண்ணியவை ஈடேறும், பகை நீங்கும், தொட்டது துலங்கும். 9 ஆயுள் குறையும், சலிப்புகள் உண்டாகும். 10 கால்நடை செல்வம் பெருகும், வேளாண்மை செழிக்கும். 11 பிள்ளைப்பேறு உண்டாகும். 12 சேர்த்த செல்வங்கள் அழியும் நிலை. 13 பகை அதிகரிக்கும், பொருள் இழப்பு ஏற்படும். 14 நஷ்டம் ஏற்படும், சபலம் உண்டாகும். 15 செல்வம் சேராது, பாவம் சேரும். 16 செல்வம் சேரும், பகை நீங்கும். 17 அரசனைப் போல வாழ்வு கிடைக்கும். 18 அனைத்தும் அழியும், பெண்களுக்கு நோய் ஏற்படும். 19 உயிர் சேதம் ஏற்படும். 20 தொழில் வியாபாரம் சிறக்கும், இன்பம் கூடும். 21 வளர்ச்சி ஏற்படும், பால் சம்பந்தமான அனைத்தும் சிறக்கும். 22 பகைவர்கள் அஞ்சும் நிலை உண்டாகும். 23 நோய் மற்றும் கலக்கம் ஏற்படும். 24 ஆயுள் குறையும். 25 மனைவி உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். 26 செல்வம் சேரும். 27 புகழ் பெருகும், பாழான பயிர்கள் விளையும். 28 தெய்வ பலன் பெருகும், நிறைவான வாழ்வு ஏற்படும். 29 செல்வம் சேரும், பால் பாக்கியம் உண்டாகும். 30 வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 31 இறையருள் உண்டாகும். 32 ஏற்றத்தாழ்வு ஏற்படும், ஆனால் கடவுளருள் நிச்சயம் உண்டு. 33 குடி உயரும். 34 வீட்டை விட்டு ஓடும் நிலை உண்டாகும். 35 லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 36 அதிகப்படியான புகழ், உயர்வான நிலை உண்டாகும். 37 இன்பம் லாபம் இரண்டும் உண்டு. 38 தீய சக்திகள் குடிகொள்ளும். 39 சுகம் இன்பம் இரண்டும் உண்டு. 40 வெறுப்பு சோர்வு உண்டாகும். 41 செல்வம் இன்பம் இரண்டும் உண்டு. 42 மகாலட்சுமி குடியிருப்பாள். 43 சிறப்பற்ற நிலை உண்டாகும். 44 கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். 45 சகல பாக்கியம் உண்டாகும். 46 குடிபெயரும் நிலை ஏற்படும். 47 வறுமை பீடிக்கும். 48 நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும். 49 மூதேவி வாசம் செய்வாள். 50 பால் பாக்கியம் உண்டாகும். 51 வழக்கு ஏற்படும். 52 தானியம் அதிகரிக்கும். 53 விரயம் உண்டாகும். 54 லாபம் பெருகும். 55
உறவினர்களிடையே மனஸ்தாபம் ஏற்படும். 56 பிள்ளைகளால் நன்மை உண்டாகும். 57 குழந்தையின்மை ஏற்படும். 58 விரோதம் அதிகரிக்கும். 59 நன்மை தீமை அதிகமில்லாத மத்தியம நிலை. 60 பொருள் சேர்க்கை உண்டாகும். 61 பகை அதிகரிக்கும். 62 வறுமை நீடிக்கும். 63 குடிபெயரும் நிலை ஏற்படும். 64 சகல சம்பத்தும் உண்டாகும். 65 பெண்களால் இல்லற வாழ்வில் இனிமை இருக்காது. 66 புத்திரபாக்கியம் ஏற்படும். 67 வீட்டில் ஏதாவது ஒரு பயம் நிலைத்திருக்கும். 68 லாபம் பெருகும். 69 நெருப்பினால் சேதம் உண்டாகும். 70 பிறருக்கு நன்மை செய்யும் நிலை உண்டாகும். 71 யோகம் உண்டாகும். 72 பாக்கியம் உண்டாகும். ஆடம்பர வாழ்வு கிடைக்கும். 73 குதிரை கட்டி வாழ்வான். 74 அதிகப்படியான அபிவிருத்தி ஏற்படும். 75 வீட்டில் சுகம் உண்டாகும். 76 உதவி கிடைக்காது, பயமே வாழ்க்கையாகும். 77 தேவையான அனைத்தும் கிடைக்கும், செல்வம் பெருகும். 78 வாரிசுகளுக்கு தீமை உண்டாகும். 79 கால்நடைகள் பெருகும். 80 லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 81 ஆபத்து உண்டாகும். 82 இயற்கையால் சேதம் உண்டாகும். 83 மரண பயம் உண்டாகும். 84 வருவாய் பெருகி சௌக்கியம் உண்டாகும். 85 சீமானாக வாழ்வர். 86 தொல்லை துயரங்கள் அதிகரிக்கும். 87 பெருமை தரக்கூடிய பிரயாணம் ஏற்படும். 88 சௌக்கியம் உண்டாகும். 89 அடுத்தடுத்து வீடு கட்டும் நிலை உண்டாகும். 90 அடி யோகம் ஏற்படும். 91 விசுவாசமான மனிதர்களின் சேர்க்கை ஏற்படும். 92 ஐஸ்வர்யம் பெருகும். 93 பல ஊர்களுக்கு அல்லது பல தேசங்களுக்கு செல்லும் நிலை ஏற்படும். 94 நிம்மதி குறையும், அந்நிய தேசத்தில் வசிக்கும் நிலை இருக்கும். 95 தனம் பெருகும். 96 அனைத்தும் அழியும் நிலை உண்டாகும். 97 நீர் சம்பந்தமான வியாபாரம் நிலைக்கும். 98 வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். 99 சிறப்பான ஒரு நிலையும் தலைமைத்துவமும் இருக்கும். 100 எல்லா நலன்களும் கிடைக்கும். பொதுவாக 6 அடிக்கு கீழ் கழிவறையை தவிர மற்ற அறைகள் இருக்கக்கூடாது என்பது மனையடி சாஸ்திர விதியாகும். அதேபோல் மேலே கூறப்பட்டுள்ள மனையடி சாஸ்திரம் அட்டவணை என்பது ஒரு அறையின் உள்ளடக்கமே ஆகும். சுவரின் அளவு இதில் சேராது. மொத்த வீட்டின் அளவில் சுவரின் அளவு சேர்ந்துவிடும். மேலே கூறப்பட்டுள்ள அளவுகளில் நன்மை தரக்கூடிய எண்ணிக்கையில் வீட்டின் அகலமும் நீளமும் அதே போல அறைகளின் அகலமும் நீளமும் இருப்பது நல்லது. உதாரணமாக ஒரு அறையின் உள்ளளவு 10 அடி நீளம் 6 அடி அகலம் என்றால் அது நல்ல அளவு. ஆனால் 10 அடி நீளம் 7 அடி அகலம் என்றால் அது தீய பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் 7 அடியில் அகலமோ நீளமோ இருந்தால் தரித்திரம் உண்டாகும் என்று கூறுகிறது மனையடி சாஸ்திரம். இந்த காணொளியில் ஆரம்பத்தில் சொன்ன அகல நீள அட்டவணைப்படி வீட்டின் அறைகளையும் வீட்டையும் அமைக்கலாம். ஆனால் இதிலும் யோகம் தரக்கூடிய சில அளவு முறைகள் உள்ளன. அவை என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். மனையடி சாஸ்திரம் அளவுபடி யோகம் தரக்கூடிய அளவுகள் 6 அடி அகலமும் 8 அடி நீளமும், 8 அடி அகலமும் 10 அடி நீளமும், 10 அடி அகலமும் 16 அடி நீளமும், 16 அடி அகலமும் 21 அடி நீளமும், 21 அடி அகலமும் 30 அடி நீளமும், 30 அடி அகலமும் 37 அடி நீளமும், 37 அடி அகலமும் 50 அடி நீளமும், 39 அடி அகலமும் 59 அடி நீளமும், 42 அடி அகலமும் 59 அடி நீளமும், 50 அடி அகலமும் 73 அடி நீளமும், 60 அடி அகலமும் 80 அடி நீளமும். வீட்டின் அளவாக
வீட்டின் அளவாகவோ அல்லது அறையின் உள்ளளவாகவோ இருப்பது யோக அளவாகும். சுவரின் உயரம் மனையடி சாஸ்திரம். சுவரின் உயரம் பலன். 6 அடி நன்மை விளையும், நிம்மதி ஏற்படும். 7 அடி வறுமை ஏற்படும். 8 அடி சகல நன்மைகளையும் உண்டாகும். 9 அடி பணப்பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். 10 அடி மேன்மை உண்டாகும். 11, 12, 13 அடி நோய்களால் பெரிய தாக்கம் இருக்காது. 14 அடி எளிமையான வாழ்க்கை நிலை ஏற்படும். 15 அடி நிம்மதி என்பது இருக்காது. 16 அடி பணம் பெருகும். 17 அடி மேன்மை உண்டாகும். 18, 19 அடி வீடு பாழடைந்து போகும். 20 அடி சந்தோஷம் நிலைத்திருக்கும். 21 அடி யோகம் உண்டாகும். 22 அடி கௌரவம் புகை உண்டாகும். 23 அடி நன்மை இல்லை. 24 அடி மனைவி உடல்நிலை பாதிப்பு. 25 அடி எளிமையான வாழ்க்கை நிலை ஏற்படும். 26 அடி பிள்ளைகள் வளரும் வரையில் மகிழ்ச்சி இருக்காது. 27, 28 அடி பணம் பெருகும். 29, 30 அடி மேன்மை உண்டாகும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம்.